3 ஆண்டு குழந்தை ஞானசம்பந்தர். அந்த குழந்தை மாசுமறுவற்ற தூய உள்ளம் படைத்தவர். இறைவனுடைய திருக்கோலத்தை பாடுகிறார். அந்த திருக்கோலத்தில் வேறு நிறமுள்ள பொருள்கள் பல இருந்தும் அவற்றில் இந்த குழந்தையின் உள்ளம் செல்லவில்லை. இறைவன் திருக்கழுத்தில் நீல நஞ்சம் இருக்கிறது. அவன் திருமுடியில் சிவந்த சடை இருக்கிறது. அங்கே பொன்னிற கொன்றையும் உண்டு. இப்படி பல நிறமுள்ள பொருள்கள் இறைவனிடம் இருந்தாலும் தூய வெண்பொருள்களிலேதான் அந்த குழந்தையின் கண் ஓடியது. உலகில் உள்ள குழந்தைகளுக்கு வண்ண வண்ணமான விளையாட்டு பண்டங்களை வாங்கித் தருவார்கள். கண்ணை பறிக்கும் வண்ணப்படங்கள் உள்ள புத்தகங்களை அளிப்பார்கள். உலகியலில் பல நிறங்களோடு ஊடாடி பல குணங்களை பெற்று பல செயல்களை செய்ய இருக்கும் குழந்தைகளாதலின் பல வகை வண்ணங்களை கண்டு அவை மகிழ்ச்சி அடைகின்றன. ஆனால் இந்த குழந்தையோ ஞானசம்பந்த குழந்தை. ஞானம் தூயது. அதற்கு வெண்மை நிறம்தான் அடையாளம். குணங்கள் பலவானாலும் அவற்றை 3க்குள்ளே அடக்குவார்கள். சத்துவம், ராஜசம், தாமசம் என்பவை அவை. இவற்றிற்கு முறையே வெண்மை, செம்மை, கருமை என்பவற்றை நிறமாக கூறுவார்கள். எம்பெருமாட்டி ஊட்டிய ஞானப்பால் வெண்மை நிறம் பெற்றது. அதனை உண்ட பிரான் தூய சத்துவ குணமே பெற்றார். அவர் கண்கள் இறைவன் திருக்கோலத்தில் சத்துவ குணத்தை காட்டும் வெண்மையை உடைய பொருள்களையே கண்டு மகிழ்ந்தன.